ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. இப்போ சிக்ஸ்த் செம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் எல்ஐடி பேப்பர் பிடபிள்இ 103 சப்ஸ்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன். இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 3 கிரெடிட்ஸ் பேப்பர். இந்த சப்ஜெக்டில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, த கோர்ஸ் எய்ம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு have holistic understanding and concept behind the substation engineering and design. From second objective, the course aim to give exposure to the students to requirement of practical aspects including overview of civil and mechanical aspects. And next outcome the course aim to enhance the knowledge and give practical guidance for the site selection, construction, protection along the maintenance, safety and substation. And next course outcome, the course aims to provide knowledge of state-of-art technology in substation automation system. And அஞ்சாவது course outcome பார்த்தீங்கன்னா, the course aims to provide knowledge about interface engineering in substation automation system. எந்தெந்த இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். அண்ட் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷன் தேர்ட் யூனிட். ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் டிசைன் அண்ட் லே அவுட் இன்ஜினியரிங். அண்ட் ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இன்ஜினியரிங். மெயினாக கோர்ஸ் இந்த அவுட்கம் இந்த கோர்ஸில் அச்சீவ் பண்ணுறோம். இதில் மெயினாக என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா, சுனில் எஸ் ராவ். டைட்டில் டெக்ஸ்ட் புக்கோட டைட்டில் சுவிட்ச் கீ ப்ரொடெக்ஷன் பவர் சிஸ்டம். இது 2019 பப்ளிஷ் ஆன பேப்பர். அடுத்த டெக்ஸ்ட் புக் எஸ் ராவ், எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ப்ராக்டிஸ். இது 2015 பப்ளிஷ் ஆன புக்கு. ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. சப்ஸ்டேஷன் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ இந்த யூனிட்ல என்ன பண்ண போறோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மெயின் ஓவர்வியூ ஆஃப் சப்ஸ்டேஷன் ஓவர்வியூ அண்ட் டிசைன் ப்ராசஸ். டிசைன் டிசைன் பண்றது என்ன ப்ராசஸ் பண்ணணும், டிசைன் பண்றது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டிசைன் கன்சிடரேஷன். டிசைன் பண்றது சம் கன்சிடரேஷன் இருக்கு. ஓகே, அது கன்சிடரேஷன். அப்புறம் பேஸ்ட் ஆன் தட் some queries we have on this. So important consideration of substation design. Design பண்றது என்ன consideration பாத்தீங்கன்னா, safety of personal and personals and equipments. Personals என்ன? ஹியூமன் தான் ஹியூமனோட சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். அதான் டிசைன் பண்றது பண்ணி கன்சிடர் பண்ணது தான் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் ஆஃப் சப்ஸ்டேஷன் டிசைன் பாத்தீங்கன்னா, சேஃப்டி ஆஃப் பர்சனல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். எக்யூப்மெண்ட் சேஃப்டியும் பார்க்கணும், பிளஸ் பர்சனலோட சேஃப்டியும் பார்க்கணும். பர்சனல் சேஃப்டி என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காங்க, கிளவுஸ் போடுறது, ஹெல்மெட் போடுறது, அது இல்லாமல் ஷார்க் அப்சர்வ் பண்றதுலாம், ஷூ போடுறது, அது இல்லாமல் சம் சேஃப்டி ப்ரிகாஷன் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதெல்லாம் இப்போ அதுக்கு இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் எர்த்திங் பண்றது, அதெல்லாம் ஒரு அது எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எர்த்திங் இருக்கணும். அப்புறம் ஸ்டெப்பு எர்த்திங் பண்றது நடக்கிறது சேஃப்டி தான். உணர்றது சப்ஸ்டியூஷன்ல நடக்கிறது சேஃப்டி தான். எவ்வளவு தூரம் காலுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஸ்டெப் வோல்டேஜ் அப்புறம் அதெல்லாம் வரும். எர்த்திங் பண்றது தேவைப்படும். அதுக்கு சேஃப்டி இம்பார்ட்டன்ட். பர்சனல் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். பண்ண முடியும். ரிலையபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ரிலையபிலிட்டினானது எவ்வளவு லைஃப் வரும், அப்படி லைஃப் அப்படிலாம் ரிலையபிளா இருக்கும். இப்போ 100 வோல்ட் 110 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட் 110 வோல்ட் தாங்குற மாதிரி இருக்கும். அப்படி 110 கேவி கொடுக்குறீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட் 110 கேவி தாங்குற மாதிரி இருக்கும். அது ரிலையபிளா இருக்கிறது. செக்யூரிட்டி மீன்ஸ் செக்யூரா இருக்கும். அப்புறம் அட்ரான்ஸ் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சுரேட்டரி அப்ளிகேஷன், அதாவது என்னென்ன சாச்சுரேஷன் வர்றது அதெல்லாம் பார்க்கறது. அப்புறம் ஐஇ ரூல்ஸ். ஐஇன்னா இன்டர்நேஷனல் ஐஇன்னு சொல்லுவாங்க.
ஐஇ ரூல், அப்புறம் என்வரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். என்வரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சப்ஸ்டிஷன் டிசைன் பண்ண தேவைப்படும். இப்போ எந்த இடத்துல சப்ஸ்டிஷன் வரப்போகுது, இப்போ வந்து ஹாட் கண்டிஷன்ல வரப்போதா, கோல்டு கண்டிஷன்ல வரப்போதா, இப்போ எந்த என்வரான்மெண்டலோட பேஸ் பண்ணி இந்த சப்ஸ்டிஷன் டிசைன் பண்ணுவாங்க. அது இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக்கல் டிசைன் கன்சிடரேஷன். எலக்ட்ரிக்கல் டிசைன் கன்சிடரேஷன்னா இப்போ வந்து சம் கன்சிடரேஷன் இருக்கும். எலக்ட்ரிக்கல் டிசைன்ல இப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும், வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் டிசைன் பண்ணா அது கன்சிடரேஷன் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் கன்சிடரேஷன். ஸ்ட்ரக்சர்னா ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து கன்சிடரேஷன் பண்ணணும், அதை டிசைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாறிட்டே 33 kVனா அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், 110 kVனா அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, புரியுதான்னு சொல்லிட்டு வந்து 33 kVன்னு போட்டிங்கன்னா அது டிஸ்டன்ஸ் கொஞ்சமான டிஸ்டன்ஸ் விட்டாலே போதும். ஒரு 1000 mm அப்படின்னா ஒரு 100 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் ஸ்பேஸ். அதுவே வந்து 110 போனீங்கன்னா அதுக்கேற்ற இன்க்ரீஸ் பண்ணணும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்யூப்மெண்ட்டுக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனே மாறும். அதான் ஸ்ட்ரக்சர் டிசைன் கன்சிடரேஷன். ஈஸி டு மெயின்டெனன்ஸ். ஈஸி டு மெயின்டெனன்ஸ்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி பார்க்கணும். ஏன்னா ஃபால்ட் வந்துச்சுன்னா, ஃபால்ட் ஆச்சுன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. மந்த்லி மெயின்டெனன்ஸ், இயர்லி மெயின்டெனன்ஸ், வீக்லி. மந்த்லி மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க. ஏன் பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸ்? ஏன்னா எக்யூப்மெண்ட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு தடவை வந்து பெரிய ஃபால்ட் ஆகிடும். அதனால மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியா அந்த டைம் சப்ஸ்டிஷன் ஃபுல்லாக சடன் பண்ணிட்டு இது பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, இது டெஸ்ட்லாம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆயில் மாற்றுறதுலாம் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் மாற்றுறது, என்ன கான்டாக்ட் மாற்றுறது, இந்த ஃபியூஸ் மாற்றுறது, அதை செக் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் ஓகே, அதான் பண்ணுவாங்க. அதுதான் மெயினாக அது ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். ஈஸி டு மெயின்டைன். பாசிபிலிட்டி டு எக்ஸ்பேண்ட். ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பாசிபிலிட்டி கொடுக்கணும் டிசிஷன்ல? எக்ஸ்பேண்ட் ஃபியூச்சருக்கு வந்து நம்ம என்ன தேவைப்படுது? ஃபியூச்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இருக்கு. இப்போ சப்ஸ்டேஷன் வந்து ஒரு பேஸ் சொல்லுவாங்க. பேனா சொல்கிறாங்க. பேனா எத்தனை ஏரியா இருக்குது ஓகேவா? அது எத்தனை இப்போ வந்துன்னா அச்சவாதம் வச்சுருக்காங்க. இந்த மயோட சப்ஸ்டேஷன் இருக்குல்ல, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இந்த இது பக்கத்தில் இருக்கு சிவானதாஸ் அங்கே பக்கத்தில் ஒரு சப்ஸ்டேஷன் பார்த்துருக்கீங்களா? மரமேலகர் பக்கத்தில் ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கு. அந்த சப்ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாமலத்தில் கொடுக்கறது ஒரு ஏரியாவில் எடுப்பாங்க. மரமேலகர் ஒரு லைன் எடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா புத்தேரி கொடுக்குற லைன் எடுப்பாங்க. அதில் 3 லைன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ வேற ஏதாவது பக்கம் அந்த பக்கம் எதாவது போகணும்னா அதுக்கு லைன் ப்ரொவிஷன் கொடுக்கணும். அதான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கொடுக்கணும். ஓகே, மெயினாக வந்து கன்சிடரேஷன் ஃபார் சப்ஸ்டிஷன் டிசைன் வந்து மெயினாக கன்சிடரேஷன் பண்ணணும். ஓகே, சிஸ்டம் பாராமீட்டர்ஸ். மெயினா டிசைன் பண்றதுக்கு சம் பாராமீட்டர்ஸ் தேவை. என்னென்ன பாராமீட்டர்ஸ் வந்து அவசியம் பார்க்கலாம். நார்மலா வோல்டேஜை வச்சு தான் சப்ஸ்டேஷனை டிசைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சப்ஸ்டேஷன் என்ன பண்ணணும்? மெயின் பர்பஸ் என்ன சப்ஸ்டேஷன்? ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், அதான் மெயின் பர்பஸ். ஸ்டெப் அப்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ ஸ்டெப் டவுன்ல இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சப்ஸ்டேஷன் பாத்தீங்களா? நம்ம ஆக்சுவலா பவர் சிஸ்டம் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் தெரியுமா? 3 கிளாஸ் பண்ணலாம். பவர் சிஸ்டம் தெரியுமா? பவர் சிஸ்டம் 3 கிளாஸிஃபை பண்ணலாம். ஜெனரேஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்மிஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்புறம் டிரான்ஸ்மிஷன் வரும். அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் வரும். பவர் சிஸ்டம் மெயினா ஜெனரேஷன் தான் ஜெனரேட் பண்றது. எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது ஜெனரேஷன் சொல்லுவாங்க. நாம என்ன ஜெனரேஷன் டைப் ஆஃப் ஜெனரேஷன் இருக்கு. இப்படிலாம் ஜெனரேட் பண்ண பாரு. நியூக்ளியர், தெர்மல், ஹைட்ரோ, சோலார், விண்ட், இதெல்லாம் பவர் ஜெனரேட் பண்றது. டிரான்ஸ்மிஷன் பவரான டிரான்ஸ்மிஷன் ஜெனரேட் பண்ண டிரான்ஸ்மிட் பண்ணது பண்ணுவாங்க. அது லாங் டிஸ்டன்ஸ் வந்து ரயில்வேல ஜெனரேட் பண்றாங்க. நீங்க லோக்கல் சப்ஸ்டேஷன் வருதுன்னா பெரிய டவர் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த பவர் டவர்லாம் வந்து பெரிய டவர் பார்த்துருக்கீங்க.
அது ஒன்லி டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வச்சிருப்பாங்க, எந்த கனெக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அது டிரான்ஸ்மிஷன் ஹை வோல்டேஜ் தான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 400 வோல்ட் 220 வோல்ட் கேவி 400 கேவி 220 கேவி அதெல்லாம் ஹை வோல்டேஜ்லாம் இருக்கும் டிரான்ஸ்மிஷன். ஏன்னா ஜெனரேட் பண்ற வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும், ஜெனரேட் பண்ற வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும், மேக்ஸிமம் 17.5 தான் 17.5 கேவி மேக்ஸிமம் ஜெனரேஷன் வந்து 17.5 கேவி மட்டும் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஜெனரேட் பண்ண வோல்டேஜ் அப்படியே ட்ரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னா மொத்தம் லாஸ்ட் வேஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? 17.5 கேவி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜெனரேஷன். அதுக்கு மேலே ஜெனரேட் பண்ணா நமக்கு காம்ப்ளிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது நிறைய ஷார்ட் சர்க்யூட் அதெல்லாம் ஜெனரேட்டர் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். மேக்ஸிமம் 17.5 கேவி வேர்ல்டு லெவலில் 75. அது இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் தெரிஞ்ச வரைக்கும் 17.5 கேவி தான் மேக்ஸிமம் ஜெனரேஷன். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஜெனரேட் பண்ண கேவி அப்படியே ட்ரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னா என்ன லாஸஸ் வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். என்ன பண்ணோம்னா என்ன பண்ணுறோம், ஸ்டெப் அவுட் பண்ணுறோம். ஸ்டெப் அவுட் பண்ணுறோம். ஸ்டெப் அவுட் தான் பண்ணுறோம். 75 கேவியை 110 கேவி 20 கேவி அப்படிலாம் 400 கேவி அது ஸ்டெப் அவுட் சப்ஸ்டியூஷன் ஆகும். அது ரெண்டு டைப் இருக்கு, இன்டோ சப்ஸ்டியூஷன் அவுட்டர் சப்ஸ்டியூஷன் இருக்கு. இன்டோ சப்ஸ்டியூஷன்னா inside the building. Indoor substation inside the building. Building குள்ள தான் indoor substation. வெளியே இருந்துச்சுன்னா outdoor substation. அது நம்ம மோஸ்ட்லி வந்து substation இருக்க பிளேஸ்ல indoor substation தான் வச்சிருப்பாங்க. நிறைய ஹை கேவி போறப்ப outdoor substation வச்சிருப்பாங்க. லோ கேவிலாம் இருந்துச்சுன்னா indoor substation தான் பண்ணிக்கலாம். substation ஸ்பேஸ் கம்மியா தான் ஆகும். கேவி கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் கம்மியா தான் ஆகும். ஆனா inside the substation வந்து பாத்தீங்கன்னா கம்மியா பண்ணி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய கேவிலாம் 400 கேவி 765 கேவி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி போனீங்கன்னா அவுட்டர் சப்ஸ்டியூஷன் இருக்கும். அவுட்டர் சப்ஸ்டியூஷன்னா வெளியே பில்டிங் வெளியே நம்ம நாங்கள் இன்சைட் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அதனால அவுட்டர் சப்ஸ்டியூஷன். பில்டிங் கூட இருந்துச்சுன்னா அது இன்டோர் சப்ஸ்டியூஷன். மெயினாக வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் இப்போ 400 கேவி சொன்னால 400 கேவி அப்ரோட் வந்து 400 கேவி சைட் இது 220 கேவி இது 400 பார் அவுட் லைன் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. 400 வந்து என்னாச்சு 400 கேவி வந்து 220 கேவி ஸ்டெப் டவுன் பண்றோம். இது ஸ்டெப் அப் கூட பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டெப் அப் 220 ல இருந்து 400 மாத்தினீங்கன்னா ஸ்டெப் அப் 400 ல இருந்து மாத்தினீங்கன்னா ஸ்டெப் அப். ஓகேவா? இப்போ இதுக்கு என்னன்னா 400 கேவி இருந்துச்சுன்னா என்ன பாராமீட்டர்ஸ் வரும், 220 கேவி இருந்துச்சுன்னா என்ன பாராமீட்டர்ஸ் வரும். சப்ஸ்டேஷன் ஒரு சார்ட் இருக்குங்க சொல்றாங்க. சப்ஸ்டேஷன் இருக்கு ரெண்டு சைடு இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த ஒரு சைடு இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் அந்த சைடு இருக்கும். ஏன்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன்ல டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரி சைடு செகண்டரி சைடு ரெண்டு சைடு இருக்குல. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி சைடுல வோல்டேஜ் இருக்கும், செகண்டரி சைடுல வோல்டேஜ் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலே ரெண்டு வோல்டேஜ் இருக்கும். இப்போ பிரைமரி சைடு தனியா டிசைன் பண்ணனும், செகண்டரி சைடு தனியா டிசைன் பண்ணனும். புரியுதா? 110 பார் 33 அப்படினா பிரைமரி சைடு வச்சுக்கலாம், செகண்டரி சைடு வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பிரைமரி சைடு எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம 110 பார் 33 சொல்லலாம், 33 பார் 110 சொல்லலாம். நமக்கு எந்த ரெக்வயர்டு வேணுமோ அதுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆனால் டிசைன் மாறும். புரியுதுங்களா? டிசைன் மாறும். 110 சைடுனா 110 ஏற்ற டிசைன் வரணும், 33 சைடுனா 33 ஏற்ற டிசைன் வரணும். அப்போ 400 சைடு இருக்குன்னா அது என்ன நாமினல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 400. இதான் 400 கேவி வந்து 400 நாமினல் வோல்டேஜ். மேக்ஸிமம் ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10% 10 to 20% இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. 10 to 20% வந்து இதான் இருக்குன்னா ரெக்வயர்ட் வோல்டேஜ். பட் எக்யூப்மென்ட் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்தாலும் தாங்குற மாதிரி இருக்கும். புரியுதா? அது எக்யூப்மென்ட்லாம் வந்து மேக்ஸிமம் ஆப்பரேட்டிங் வோல்டேஜ். மேக்ஸிமம் ஆப்பரேட்டிங் வோல்டேஜ்னா இந்த 400 சைடுல எக்யூப்மென்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து 420 கேவி தாங்குற கெபாசிட்டி இருக்கும். 220 சைடுனா 245 கேவி சைடு விச்சான் பண்ற இருக்கும். அது நார்மல் ஃப்ரீக்வென்சி நமக்கு தெரியும். இந்தியாவோட ஃப்ரீக்வென்சி அது ரெண்டு சைடுல அதே தான். 400 சைடு அதே தான் இருக்கும். 2 ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன பண்ணும், ஃப்ரீக்வென்சி சேஞ்ச் பண்ணலாம், வோல்டேஜ் கரண்ட் தான் சேஞ்ச் பண்ணும். ரெண்டு பக்கமே வந்து அதே ஃப்ரீக்வென்சி தான் இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்? இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கோங்க,
டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி சைடு என்ன வரும்? இப்போ பிரைமரி சைடு வந்து 400 kV எடுத்துருக்கு, செகண்டரி சைடு 200 kV எடுத்துருக்கு. பிரைமரி சைடு வந்து 58 இருக்கு, இங்கே 58 இருக்கு. ஏன் இது குறையல அப்படின்னு கேட்கக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒன்லி வோல்டேஜ் ஆர் கரண்ட் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும். ஃப்ரீக்வன்சி இட் won't change. அதனால வந்து ரெண்டு சைடு ஆப்பரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா 58 is 58. பிரைமரி சைடு அதெல்லாம் எந்த நீங்க எவ்வளவு வோல்டேஜ் போனாலும் frequency is constant 58 தான். 110 volt kV எடுத்தாலும் 440 ரீப்ளேஸ் பண்ற வோல்ட் எவ்வளவு 230 வோல்ட் யூஸ் பண்றோம், அப்புறம் வந்து 450 யூஸ் பண்றோம். அது எல்லாத்துக்குமே 58 தான். நீங்க 750 kV போனாலும் வியாஃப்ல வந்து 58 தான். எவ்வளவு ரேஞ்ச் போனாலும் frequency வந்து சேம். அதே அமெரிக்கால எவ்வளவு 68 அவங்க 68 இருக்காங்க. frequency இன்க்ரீஸ் ஆனா சொல்லுங்க பாப்போம். frequency னா என்ன தெரியுமா? what is my frequency? 50 போட்டுக்கலாம் என்ன மீனிங்? ஹெர்ட்ஸ் என்ன ஆதார நோட்டேஷன் இருக்கு? இது சொல்லுமா யோசனா தெரியல. இதெல்லாம் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஹெர்ட்ஸ்னா என்ன? சைக்கிள் பர் செகண்ட். புரியுதா? எப்படி சொல்லுங்க 50 னா என்ன? cycle per second 50 cycles per second. ஒரு சைக்கிள் ஆன இது என்ன வோல்டேஜ்? ஏசி ஆ டிசி? ஏசி தானே. ஆல்டர்னேட்டிங் 50 cycles per second அப்படினா ஒரு சைக்கிள் ஆன சைனே வரதுல சைனே தான் ஒரு சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் 50 years per second னா 50 cycles per second னா ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள் வரும். ஒன் செகண்ட் தான் வரும். 50 செகண்ட் சைக்கிள் ஒரு சைக்கிள் பாஸ் ஆயிடும். அதான் 50 years per second 50 cycles per second. அது அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 50 years. அப்ப என்ன பண்ணலாம்? 50 years னா என்ன பண்ணலாம்? frequency வந்து 50 Hz இருக்கணும்னா ஜெனரேஷன்ல வந்து அதுக்கு ஸ்பீட் இருக்கும். ஜெனரேட் பண்றல பவர் ஜெனரேட் பண்றல 50 Hz சைக்கிள் வர மாதிரி ஒரு ஸ்பீட் பார்ப்போம். 60 Hz வந்தா ஸ்பீட் அதிகமாகும். ஒரு செகண்ட்ல வந்து சைக்கிள்ல என்ன இருக்கும்? ஒரு ரொட்டேஷன் ஒரு செகண்ட்ல 50 ரொட்டேஷன் ஆகும் பவர் ஜெனரேட் பண்றது. அமெரிக்கால வந்து ஒரு செகண்ட்ல 60 ரொட்டேஷன் ஆகும். அப்ப அவங்க அதுக்கு ஸ்பீட் கொடுக்குறாங்க. அது நிறைய காம்ப்ளிகேட்டட். அவங்க அது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ப்ளஸ் ஆட்டோமேஷன் பண்றதுலாம் கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு செகண்ட்ல 60 Hz வருதுன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் வோல்டேஜ் வந்து கம்மியாகும். இப்போ நம்ம இங்கே வோல்டேஜ் சிங்கிள் பேஸ் 220 வோல்ட் 3 பேஸ்னா 450 440 வரும். அது அமெரிக்கால பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்ல வந்து 3 பேஸ்னா 230 240 தான் வரும். அவங்க வந்து வோல்டேஜ் கம்மியாகும். புரியுது? சோ அதாவது 50 Hz சொல்றாங்க. ரெண்டு சைடுல 50 Hz தான். புரியுதா? ஹெர்ட்ஸ்னா என்ன சொல்றாங்க? ஹெர்ட்ஸ்னா என்ன சொல்றாங்க? சைக்கிள்ல சைன் வேவ் சொல்றாங்க. என்ன மீனிங் அது? ஒரு ரொட்டேஷன் தான் சைன் வேவ். பாசிட்டிவ் ரொட்டேஷன் இருக்கும், நெகட்டிவ் ரொட்டேஷன் இருக்கும். ஒரு சைன் என்ன சொல்றாங்க? ஒரு ஜெனரேட்டர் இருக்குல்ல, ஒரு ரொட்டேஷன் ஆகிறது ஒரு சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் 180 ரொட்டேட் ஆகிறப்ப என்ன அது பாசிட்டிவ் சைக்கிள் ஆகும். அடுத்து 180 ரொட்டேட் ஆகிறப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆகும். அதுதான் அந்த சைன் வேவ் வருது. எல்லா ஜெனரேட்டர் டிசி ஜெனரேட்டர் எடுத்தாலும் அது சைன் வேவ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் டிசி ஜெனரேட்டர் இருக்கு, எக்ஸ்ட்ரா காம்பனன்ட் டிசி ஜெனரேட்டர் பாத்தீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும். டிசி ஜெனரேட்டர் வந்து காமுடேட்டரோட பார்த்து தெரியுமா? காமுடேட்டர் டிசி ஜெனரேட்டர் படிச்சிருக்கீங்க? பிசினஸ்ல படிங்களா? டிசி ஜெனரேட்டர் this is one vision tube. This is all படிச்சிருக்கீங்க. டிசி மோட்டார், டிசி மோட்டார் படிச்சிருக்கீங்க. டிசி ஜெனரேட்டர், டிசி மோட்டார், என்னென்ன மோட்டார்ஸ்லாம் இருக்கு? டிசி மோட்டார் என்னென்ன மோட்டார் இருக்கு?
ஷாண்ட் மோட்டார் சீரிஸ் காம்பவுண்ட் இண்டக்ஷன் மோட்டார் DC மோட்டார் இண்டக்ஷன் மோட்டார் இண்டக்ஷன் தான் AC மோட்டார் ஓகே சீரிஸ் ஷாண்ட் காம்பவுண்ட் தான் வந்து DC மோட்டார் ஓகேவா DC மோட்டாருக்கு AC மோட்டாருக்கு பாத்தீங்கன்னா காம்பேட்டர் ஒரு காம்பவுண்ட் இருக்கு DC மோட்டார் காம்பேட்டர் காம்பவுண்ட் அந்த காம்பேட்டர் என்ன பண்ணுனா நாம ஜெனரேட்டர் AC வந்து DC ஆ மாத்தி கொடுக்கறதா காம்பேட்டர் வச்சிருப்பாங்க DC ஜெனரேட்டர் எப்பவுமே எல்லா ரொட்டேஷன் இருந்தாவே AC தான் ஜெனரேட் ஆகும் AC ஜெனரேட் ஆகும் அது வந்து நீங்க DC ஆ மாத்தணும்னா காம்பேட்டர் எக்ஸ்ட்ரா வந்து ரெக்டிஃபையர் ஆக பண்ணும் AC வந்து ரெக்டிஃபை பண்ணி DC ஆ மாத்தும் புரியுதா அப்ப அதனால தான் பாத்தீங்கன்னா 50 Hz கொடுக்குறாங்க 50 Hz வந்து ஆல்வேஸ் எந்த ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும் ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள் ரொட்டேட் ஆகும் 50 சுத்து ஜெனரேட்டர் அப்படியே யார சுத்தும் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஸ்பீட் சுத்தும் கால்குலேட் வச்சிருக்கீங்களா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்தும் ரொட்டேஷன் பர் மினிட் என்ன பண்ணுவோம் 3000 50 into 60 50 60ன்றது ஒரு செகண்ட் வந்து 60 மினிட் ஆகும் 3000 rpm மோஸ்ட்லி வந்து எல்லா ஜெனரேட்டிங் பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 rpm தான் சுத்தும் rpm என்ன ரொட்டேஷன் பர் மினிட் ஒரு எத்தனை ரொட்டேஷன் பர் மினிட் ஒரு சைக்கிளுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 50 சைக்கிள்ஸ் சுத்துது 50 சுத்துது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு 3000 ரொட்டேஷன் 3000 ரொட்டேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க எதை வச்சு ரொட்டேட் பண்ணுவீங்க ஜெனரேட்டர் தான் ரொட்டேட் ஆகுமா ஜெனரேட்டர் ரொட்டேட் பண்றது என்ன பண்ணுவீங்க இந்த பவர் பிளான்ட் தெரியுமா என்னென்ன பவர் பிளான்ட் தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்துருக்கீங்களா நெய்வேலியில் பார்த்துருக்கீங்களா நெய்வேலி போயிருக்கீங்களா நெய்வேலி வேற என்ன பார்த்துருக்கீங்க தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்துருக்கியா எங்க பார்த்துருக்கீங்க இன்னொரு பவர் பிளான்ட் இன்னொரு பவர் பிளான்ட் அது ஜெனரேட்டர் இருக்காங்க இன்னொரு பவர் பிளான்ட் பார்த்துருக்கீங்களா ஜெனரேட்டர் பார்த்துருக்கீங்களா ஜெனரேட்டர் பார்த்துருக்கீங்களா எப்படி ஓடிட்டாங்க ஜெனரேட்டர் எப்படி அது எதை சுத்துறீங்க ஜெனரேட்டர் எதை சுத்துறோம் ஜெனரேட்டர் டர்பைன் தெரியுங்களா எல்லா ஜெனரேட்டர் இந்த மெயினா வந்து நான் கன்வென்ஷனல் கன்வர்ஷன் தெரியுங்களா நான் கன்வென்ஷனல் renewable non renewable la wind okay renewable non renewable na thermal nuclear hydro mostly வந்து rotate ஆகிற ஜெனரேட்டர்லாம் இருக்கு சோலார் விண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா rotate ஆகிற ஜெனரேட்டர் சோலார் வந்து ஃபிக்ஸட் அது பாத்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாத்தும் அது டிஃபரெண்ட் அது அதோட இதுவே வந்து ஜெனரேட்டிங் மெத்தடே டிஃபரெண்ட் அது ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆகுதுல்ல அந்த இடத்துல வந்து எல்லா பிளேஸ்லயும் வந்து டர்பைன் வச்சிருப்பாங்க டர்பைனை பொறுத்து தான் அது வேரியஸ் மெத்தடே வரும் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் சொல்லுவோம் டர்பைனை எப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்றது என்ன பண்ணுவோம் கூலர் நியூக்ளியர் சொல்லிட்டேன் கொஞ்சம் தெர்மல் என்ன டர்பைன் சொல்லிட்டேன் டர்பைனுக்கு என்ன இன்புட் ஸ்டீம் ஓகே ஸ்டீம் எப்படி ப்ரொடியூஸ் பண்றீங்க வாட்டர் அதை எதை சேவ் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி தான் டைப்ஸ் வருது தெர்மல் ஸ்டோவ் யூஸ் பண்ணீங்கன்னா நியூக்ளியர் தெர்மல் அதே நியூக்ளியர் யூஸ் பண்ணீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதே பிரின்சிபல் தான் வந்து ஜெனரேட்டர் இருக்கும் டர்பைன் டர்பைன் வந்து எப்படி ரொட்டேட் பண்றீங்க டர்பைன் ரொட்டேட் பண்ணா ஜெனரேட்டர் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணுவாங்க ஜெனரேட்டர் டர்பைன் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணுவாங்க டர்பைன் என்ன ஸ்பீட் ரொட்டேட் ஆகுதோ அதே ஸ்பீட் தான் உங்களுக்கு ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆகும் எந்த ஸ்பீட் ரொட்டேட் பண்ணும் டர்பைன் 3000 rpm சுத்துறீங்க இப்போ எப்படி சுத்துறீங்க டர்பைன் 3000 rpm ஸ்டீம் தான் மோஸ்ட்லி வந்து தெர்மல் நியூக்ளியர்லாம் ஸ்டீம் தான் வரும் ஹைட்ரோ மட்டும் வாட்டர் வரும் தெர்மல் இது பயோமாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் தான்
பயோகேஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. பயோகேஸ் எல்லாம் ஸ்டீம் தான் சொல்லுவாங்க. டர்பைனுக்கு இன்புட் ஸ்டீம் கொடுப்பாங்க. ஸ்டீம் வந்து எந்த மெத்தட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதை பொறுத்து அது ப்ராப்ளமே வேரி ஆகும். கோலை வச்சு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கோலை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எப்படி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸ்டீம்? கோலை வச்சு பவுடர் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. எங்கே ஹீட் பண்ணுவாங்க? பாய்லர் தெரியுமா? பாய்லர் இன்புட் என்ன அவுட்புட் என்ன? இன்புட் வந்து பியூர் வாட்டர் கொடுப்பீங்க, அவுட்புட் ஸ்டீம் வரும். ஓகேவா? இந்த பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஹை ஸ்பீடில் ஸ்ப்ரே பண்ணுறப்ப அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா பாய்லரில் வந்து இன்புட்ஸ் வாட்டர் கொடுப்பாங்க. அது அவுட்லெட் வர்றப்ப ஸ்டீம் ஆகும். அந்த ஸ்டீம் வந்து நிறைய லெவல் இருக்குது டர்பைனில். லோ ப்ரெஷர் டர்பைன், ஹை ப்ரெஷர் டர்பைன், மீடியம் ப்ரெஷர் டர்பைன் இருக்கும். ஒவ்வொரு லெவலே போகிறப்ப அதுக்கு ப்ரெஷர் மாறிட்டே இருக்கும். அது மெயின் அப்ஜெக்டிவ் அந்த டர்பைன் வந்து ஸ்டீம் வந்து எந்த ஸ்பீடில் கொடுக்கும். இப்போ பார் சொல்லுவாங்க, பார் ப்ரெஷர் பார்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் யூனிட் பார் தான். ப்ரெஷர் யூனிட் பார் சொல்லுவாங்க. பார் வந்து ப்ரெஷர் யூனிட் இல்லை, அது பார் பார்க்குறாங்க. ப்ரெஷர் யூனிட் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் நம்ம வந்து ஸ்பீட் செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டர்பைன் பிளேட்ஸ் இருக்கும். டர்பைன் பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேட்ஸில் பட்டு டர்பைன் வந்து 3000 ஆர்பிஎம்ல சுற்றும். அப்போ அந்த 3000 ஆர்பிஎம் சுற்றுறப்போ ஜெனரேட்டர் சுற்றும். அதுவும் அதே ஆர்பிஎம்ல சுற்றும். எந்த ஆர்பிஎம் டர்பைன் சுற்றோ அதே ஆர்பிஎம் சுற்றி ஜெனரேட்டர் சுற்றும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 3000 சுற்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஜெனரேட் ஆகும். ஏசி சப்ளை வரும். அப்போ ஒரு செகண்ட் எவ்வளோ சப்ளை ஆகும்? 3000 கம்மியாக ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரீக்வன்சி என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா we have to maintain 50 Hz. 50 Hz இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து சிங்க்ரோனைஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இப்போ வந்து நெய்வேலியில் ஜெனரேட் பண்ணுறாங்க, கூடங்குளம் ஜெனரேட் பண்ணுறாங்க, எல்லாம் கூடங்குளம் நியூக்ளியர் நெய்வேலியில் பண்ணுறாங்க தெர்மல். அதே வந்து எண்ணூரில் பார்த்தீங்கன்னா தெர்மல்லாம் நியூக்ளியர். தெர்மல் யூஸ் பண்ணி தெர்மல் கோல் யூஸ் பண்ணால் தெர்மல். நியூக்ளியர்னா ஆட்டம் யூஸ் பண்ணி ஸோ 50 Hz மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? 50 Hz எதனால குறையும்? 50 Hz சுற்றிட்டு இருக்கு ஜெனரேட்டர். எதனால ஸ்பீட் குறையுது? இட் இஸ் கான்ஸ்டன்ட் பேஸ் இருக்காது. ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் குறையும். கான்ஸ்டன்ட் 50 Hz இருக்கு. நார்மல் 50 Hzன்றது ஜெனரேட் அது ஜெனரலாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் 50 Hz ஆகும். ஓகேவா? 50 Hz யார் குறையுது இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். என்ன வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? கரெக்டாக வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். சரி ஜெனரேட் அவுட் எங்கே கொடுக்குறீங்க? ஜெனரேட் ஆகுது எங்கே வருது? ஜெனரேட் ஆகுது வோல்டேஜ் பவர் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி. ஜெனரேட் ஆகுது எங்கே கொடுக்குறீங்க? எந்த இடத்துல எடுக்கணும்? இங்கே கன்சியூமர் ஜெனரேட் நெய்வேல் ஆகுது, இங்கே யூஸ் பண்ணுறோம். இது என்ன? லோட் தான். லோட் என்ன வந்து இந்தியாவில் இடத்துல தமிழ்நாடு இடத்துல எந்த ஸ்டேட் எடுத்தாலும் லோட் வந்து இம்பார்ட்டன்ட். ஜெனரேட்டிங் பவர் பிளான்ட்னா இந்தியாவில் இது பார்த்தீங்கன்னா காட்டுறேன் அரௌண்ட் 400 ஜிகா வாட்ஸ். இங்கே வந்து டெரா வாட்ஸ் சரியா தெரியல. அந்த லெவலுக்கு வந்து ஜெனரேட் பவர் யூஸ் பண்ணிருக்கோம் இந்தியாவில். ஒரு ஜிகாவாட் ஒரு டெராவாட் தான். அதே சொல்லி ஒரு டெராவாட் ஒரு டெராவாட் தான் 1000 ஜிகாவாட். ஒரு ஜிகாவாட் தான் 1000 மெகாவாட். 1 மெகாவாட் தான் கிலோவாட். 1 கிலோவாட் தான் 1000 வாட். இப்போ நம்ம இந்த இடத்துல எத்தனை வாட் யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணுங்க? ரூம்ல எத்தனை வாட் இருக்கு கால்குலேட் பண்ணுங்க. இந்த ரூம் மட்டும் இருக்குது
இதில் வந்து நான் ஒரு இந்த கரண்ட் பண்ணி இதெல்லாம் ஃபேன் டியூப்லைட் ஃபேன் மட்டும் இருக்கு. எவ்வளோ வாட் இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி கால்குலேட் பண்ணுங்க வாட்? ஃபேன் எவ்வளோ வாட் வருது? 150 வாட். எத்தனை ஃபேன் இருக்கு? 6 ஃபேன். எவ்வளோ வாட்? 150 into 6. போடுங்க கால்குலேட் பண்ணுங்க. 150 into 6 கம்பெனி வேல்யூஷனா? 900. ஓகே. டியூப்லைட் வந்து 50 வாட் வச்சுக்கோங்க. எத்தனை டியூப்லைட் இருக்கு? எத்தனை? 1 2 3 4 5 6 6 8 இருக்கா? 50 வாட்ஸ். 8 into 50 எவ்வளோ? 8 into 50 எவ்வளோப்பா? 400. முதல்ல ஒரு ஃபேன் எவ்வளோ பார்த்தீங்க? இது எவ்வளோ? 400. ரெண்டு சார்ஜ் பண்ணலாம். 1300. இந்த ரூமில் மட்டும் 1300. 1.3. 1.3. ஓகே. டிவைட் பை 1000. 1300 divided by 1000. எவ்வளோ வருது? 1.3 கிலோவாட். அப்போ இந்த ரூமில் மட்டும் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? 1.3 கிலோவாட். காலேஜ் எடுத்து எவ்வளோ வரும் சொல்லி பார்க்கலாம். இந்த ரூமில் மட்டும் எத்தனை ரூம் இருக்குது? தெரியலையா? 100 ரூமா? 100 150 ரூம் வச்சுக்கோ. 100 ரூம் வச்சுக்கோ. 100 ரூம்னா 100 ரூம் எத்தனை கிலோவாட் வருது? 1.3 into 100 எவ்வளோ? 30 ரூம்னா இருக்காது. அதிகமாக போட்டுங்க. 30,000. 30,000 எத்தனை மெகாவாட்? divided by 1000. 30 மெகாவாட். அப்போ இந்த காலேஜ் என்ன ஆகுதுன்னா எவ்வளோ மெகாவாட்? 30 மெகாவாட். போனால் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு கூட இருக்கு. தமிழ்நாடு இருக்குன்னா சிவகாசி. தமிழ்நாடு இருக்குன்னா சிவகாசி. போனால் இந்தியாவில் காட்டுற வெப்சைட் இருக்கு. அது கரெக்டாக எவ்வளோ லோடு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்குன்னு சொல்லுது. அது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபோர்காஸ்ட் லைவாக என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டாக என்ன லோடு இருக்குது அப்படின்னு ஒரு வெப்சைட்லேயே இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா என்ன இது இருக்கோ அது அப்படியே கரெக்டாக காட்டுறேன். எவ்வளோ லோடு கரெக்டாக எவ்வளோ லோடு இருக்குது. சரி ஓகே. லோடு சொல்லிட்டேன். லோடு வந்து எப்போ மாறிட்டே இருக்கும்? இப்போ நீங்கள் எந்த ஃபேனுமே போடல. லோடு இருக்கா? லோடு இல்லை. இப்போ இது இந்த லோடு இல்லை. பக்கத்து ரூமில் லோடு இருக்குமா? போட்டுருப்பாங்க ஃபேன். அப்போ வந்து அது கரண்ட் லோடு தான் பார்க்கணும். இப்போ இந்த லோடு கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம 1 டெரா நான் சிப்ஸே சொன்னல அது கரண்ட்டாக என்ன லோடு இருக்கோ அதான் காணும். இந்த லோடு எடுத்துக்க எவ்வளோ இந்த ரூம் எவ்வளோ லோடு சொன்னால் 1.3 கிலோவாட். இப்போ இந்த 1.3 கிலோவாட் வராது. இப்போ நீங்கள் திருப்பி போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் மட்டும் போடுறீங்க வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஒரு ஃபேன் எவ்வளோ வரும்? 150 வாட். அப்போ 150 வாட் ஆட் ஆகும். ஆஃப் பண்ணுறப்போ குறையும், ஆன் பண்ணுறப்போ ஆட் ஆகும். அதாவது லோடு கார்டில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்காது, வேறு ஐடியா இருக்கு. லோடு வந்து வேறு ஐடியா இருக்கு. அதனால தான் லோடு கவர் சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சிங்களா? ஒரு கலர் படிச்சிங்களா? முன்னாடி படிச்சிருக்கீங்க டிவி கவர் டிவி லோடு கவர்லாம் படிக்கல. லோட் காஸ்ட் அதாவது எந்த டைம் 24 ஹவர்ஸ் சொல்றாங்க கீழே எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி லோட் மெகாவாட் ஜிகாவாட் கிலோவாட் இந்த நம்ம காலையோட எடுத்தீங்கன்னா மெகாவாட்ல வரும். ஒரு தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா ஜிகாவாட்ல வரும். ஒரு இந்தியா எடுத்தீங்கன்னா மெகாவாட்ல வரும். அது வந்து ஒய்எஸ் இருக்கும். எந்த டைம்ல எந்த லோடு முக்கியமாக நைட்டு 12 மணிக்கு போறீங்க, லோடு அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதே பகல் ஒரு 10 மணிக்கு போறீங்க, அது வந்து வின்டர் சீசன் சம்மர் சீசன் ஆகும் போது வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வின்டர் சீசனாக ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கீங்க, சம்மர் சீசன் பண்ணுவீங்க ஃபோன் போடுவீங்க. அப்போ என்ன லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அப்போ
அதான் வந்து சம்மர் சீசன்ல வந்து கரண்ட் அதிகம் கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அது இல்லாம ஜெனரேட் பண்ற வேலையும் இங்க யூட்டிலைஸ் பண்றது வந்து அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பவர் கட் பண்ணாதான் அது வந்து அந்த அப்ப வந்து ஜெனரேட்டர் வந்து ஈக்குவல் ஆகும். அப்ப இந்த ஜெனரேஷன் யூட்டிலைசேஷன் இருக்காது. ஜெனரேஷன் பிளஸ் யூட்டிலைசேஷன் சேமா இருந்துச்சுன்னா we get 50 years. சார் 50 years வருது. என்ன நடக்குது? ஜெனரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு ஜெனரேட் பண்றது ஒரு 1 டெரா வாட்ஸ் வச்சு யூட்டிலைஸ் பண்ண 1 டெரா ஆகும். அப்போ we getting 50 years. ஓகேவா? இப்போ வந்து குறையுதுன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? 50 years 2 டெராவாட் வந்து லோட் இன்க்ரீஸ் ஆகும். ஜெனரேட் பண்றது வந்து 1 டெராவாட். இப்போ என்ன நடக்குது? யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்னா கட் பண்ணணும். அப்படியே விட்டா என்ன ஆகும்னா ஃப்ரீக்வென்சி குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சா அந்த டைம்ல வந்து ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். அதனால வந்து எவ்வளவு மெயின்டைன் ஃப்ரீக்வென்சி 50 இயர்ஸ். இப்போ ஜெனரேஷன் வந்து 1 டெராவாட். டெராவாட். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் வந்து எவ்வளவு 5.5 டெராவாட்னா எவ்வளவு 50 இன்க்ரீஸ் ஆகும். கம்மியா லோட் கம்மியா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் சொல்றாங்க என்ன லோட் வந்து இருக்கோ என்ன லோட் ஜெனரேட் இருக்கோ அதே லோட் தான் நீங்க ப்ளேஸ் பண்ணணும். நிறைய பிளேஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியான டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற விற்கிறதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதர் கண்ட்ரி விற்பாங்க. அதெல்லாம் பேஸ்ட் ஆன் தட் ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? லோட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வேற இடத்துல வாங்கலாம். இப்படிலாம் ஜெனரேட் அது பவர் கட் பண்ணி வரும். இல்லை வேற கண்ட்ரில இருந்து வாங்கணும். அது ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக போச்சுன்னா இப்போ நம்மளுக்கு லோடு கம்மியாகும். அப்போ நம்ம பவர் வந்து வேற இடத்துல கொடுக்கலாம். வேற கண்ட்ரி கொடுக்கலாம். புரிஞ்சா? அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா? 50 years போறேன்ட்டு நான் நெக்ஸ்ட்ல இந்த கேப்பா சொன்னேன். புரியுதா? Thank you.